அர்ஜுனன், நீ யார்? எதற்காக சபையில் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தாய்? உனக்கு தெரியாதா? சபையில் அழைக்காமல் வருவதும் சொல்லாமல் செல்வதும் அவைக்கு அது குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், இங்கே யார் சௌரியமும் கிடையாது, எனக்கு வருவதற்கென்ற உரிமை இருக்கிறது, நான் வருவேன், உங்கள் சௌரியத்துக்குள்ள ஆட முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கர்ணன் கேட்குறார். அதற்கு கிருபாச்சாரியார் கோபம் வந்து, நீ யார்? உன்னுடைய குலம் என்ன? கோத்திரம் என்ன? அர்ஜுனன் ராஜவம்சத்தில் பிறந்தவன், ராஜாவாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆளப்போறவன். உனக்கு இதில் என்ன பிரச்சனை? நீ யார்? உன் தாய் தந்தை குலம் கோத்திரம் அத்தனையும் கூறிவிட்டு அர்ஜுனனை சண்டைக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கிருபாச்சாரியார் பயங்கர கோபத்தில் பேசுகிறார். அதற்கு துரியோதனர் பக்கத்தில் வந்து, இந்த ராஜ்யம் முழுசும் உனக்கு தான் சொந்தம், நீ ராஜாவாக போகிறேன்னு காதில் மெதுவாக சொல்கிறார். அதற்கு, அரசனே, நான் சண்டையிடுவதற்காக வந்திருக்கிறேன், உன்னுடைய பொன்னான இந்த வார்த்தைகளால் நான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். வந்த உடனே அம்பை எடுத்துக்கிட்டு நிற்கிறாரு. அதற்கு, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, உன் தாய் தந்தையின் பெயரை சொல்லிவிட்டு அர்ஜுனனை சண்டைக்கு கூப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மலையில் நனைஞ்ச கோழி எப்படி தலையை தொங்க போடுமோ அந்த மாதிரி தொங்க போட்டு அவமரியாதையோடு அப்படியே நிற்கிறாரு. துரியோதனர் பக்கத்தில் வந்து சபையை பார்த்து துரியோதனரை கிருபாச்சாரியரை பார்த்து, அங்க தேசத்து அரசன் இவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ப முடியாது, என்னைக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ண, என்ன அங்க தேசத்து அரசன் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ நிரூபித்தாதான் முடியுமா? இப்பொழுதே நான் அதை நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கிரீடம், சிங்காசனம், அதற்குண்டான அந்த பட்டாபிஷேகத்துக்குண்டான பொருட்கள் எல்லாத்தையும், அந்த சேர் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். தைலங்களால் அப்படியே குளிப்பாட்டி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, இன்றையிலிருந்து கர்ணன் என்னுடைய அங்க தேசத்து அரசன் அப்படின்னு சொல்லி முழக்கத்தை கொட்டி தெரிவிக்கிறாரு. தெரிவித்த உடனே துரியோதனர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்ட உடனே இருதரப்பாக மக்கள் பிரிகிறாங்க. ஒரு பக்கம் அர்ஜுனனாகவும் அர்ஜுனனை பற்றி போற்றி புகழ்வதற்காகவும், இன்னொரு பக்கம் வந்து துரியோதனர் இந்த கர்ணன் இவங்க சைடு பிரிஞ்சு இவங்களை பற்றி போற்றி புகழ்வதற்காகவும் நின்றுக்கிட்டு கோஷத்தை எழுப்புறாங்க. கர்ணன் வாழ்க, கர்ணன் வாழ்க, ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி, அங்க தேசத்து அரசன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கூக்குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சூரியன் அஸ்தமமாகிறது. அப்படியே அமைதியாகிறாங்க. அமைதியாகிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. எல்லாரும் இந்த அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்களே, அப்போல்லாம் துணியில் நூலில் திரிச்ச எண்ணெய் விட்ட விளக்கு எல்லாம் ஏற்ற போகிறாங்க. ஓகேங்களா?